அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் அஃபிஷியல் சாம்பிள் பேப்பரில் 3 மார்க் பார்க்கலாம். எக்ஸ் பவர் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு கொடுத்துட்டு ப்ரூவ் தட்டுன்னு கொடுத்துட்டு இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபைண்ட் இட்ஸ் வேல்யூ அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ. ஸோ டிஒய் பை டிஎக்ஸில் எக்ஸோட வேல்யூ இன்னு அப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், எக்ஸ் பவர் ஒய், எக்ஸ் அப்படின்றது வேரியபிள், ஒய்ன்றது வேரியபிள். இந்த மாதிரி வேரியபிள்ஸ் பவரில் வந்ததுன்னா நம்ம லாக் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போது ஒய் லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே லாக் எடுத்தோம்னா இங்கேயும் லாக் வரும். ஸோ பவரில் இருக்கிறது முன்னாடி போயிடும். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் லாக் ஈன்னு கிடைக்கும். இந்த லாக் ஈயோட வேல்யூ 1. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் இதை விட்டுடலாம். இப்போ இந்த மைனஸ் ஒய் இந்த பக்கம் வந்துன்னா ப்ளஸ் ஒய் ஆகுமா? ஒய் லாக் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். ஒய் காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா log x plus 1 equal to x. நமக்கு dy by dx தான் வேணும், அதனால் y மட்டும் இங்கே வச்சுக்கலாம். x divided by log x plus 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஷியேட் with respect to x. dy by dx is equal to, இது u by v மெத்தடா, u ஓட வேல்யூ x, அப்போ u dash ஓட வேல்யூ 1, v ஓட வேல்யூ log x plus 1, அப்போ v dash ஓட வேல்யூ 1 by x. நமக்கு டிவிஷன் ஃபார்முலா என்ன வரும்? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u by v equal to vu dash minus uv dash divided by v square. ஸோ இப்போ இதில் அப்ளை பண்ணோம்னா vu dash 1 by x log x plus 1 u dash 1 minus uv dash x into 1 by x whole divided by v square log x plus 1 whole square. ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன வரும்னா log, ஸோ இது அப்படியே இங்கே வரணும், log x plus 1. ஸோ இந்த x கேன்சல் ஆகிட்டு மைனஸ் 1 கிடைக்கும், divided by log x plus 1 whole square. ஓகேவா? ஆனால் இங்கே நமக்கு லாக் எக்ஸ் ஈன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இங்கே இ வந்திருக்கணும். ஓகேவா? இங்கே 1 கேன்சல் ஆகிடும். லாக் எக்ஸ் டிவைட் பை லாக் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கோம். இந்த 1க்கு பதிலாக நம்ம லாக் இ அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நியூமரேட்டில் லாக் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், இங்கே டினாமினேட்டில் லாக் ஏ ப்ளஸ் லாக் பி, லாக் ஏ ப்ளஸ் லாக் பி ஈக்குவல் டு லாக் ஆஃப் ஏபி. ஸோ இந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணுறோம். log of xe whole square. அதான் கேட்டிருக்காங்களா? ப்ரூவ் பண்ணியாச்சா? ஸோ therefore dy by dx is equal to log x divided by log xe whole square. அடுத்து என்ன கேட்குறாங்க? x equal to eன்னா அதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, எக்ஸுக்கு வின்னு அப்ளை பண்ணிக்கலாமா? dy by dx at x is equal to e is equal to log e divided by log xக்கு பதிலாக e, அங்கேயே ஏற்கனவே ஒரு e இருக்கிறதுனால e ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஸோ log ஈயோட வேல்யூ 1, அதனால் 1ன்னு போட்டுடலாம். இந்த ஸ்கொயர் முன்னாடி போச்சுன்னா 2 log e ஹோல் ஸ்கொயர் 1 divided by 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 by 4. இங்கே லாக் ஈயும் 1 ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுதான் ஆன்சர். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. அடுத்து ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 மைனஸ் சைன் தீட்டா, 1 மைனஸ் காஸ் தீட்டா. ஃபைண்ட் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா போடலாம். இப்போ இதை டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம டைரெக்டாக போட முடியாது. ஃபஸ்ட்டு dy பை dx கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி dy பை d தீட்டாவும் டிவைட் பை dx பை d தீட்டாவும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? புரியுதுங்களா? இது பேராமீட்டர் ஃபார்ம். ஸோ ஒரு ஒயில் வந்து வேறு ஒரு பேராமீட்டர் இருக்குது. ஓகேவா? அப்போ dy பை d தீட்டா ஹோல் டிவைட் பை dx பை d தீட்டா இந்த ஃபார்மேட்டில் தான் எழுதியாகணும். ஸோ அப்போ dx டிவைட் பை d தீட்டா இஸ் ஈக்குவல் டு a into 1 minus
சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா. இங்கே dy பை டி தீட்டா ஈக்குவல் டு ஏ கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிறோம். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, அது வேண்டாம். மைனஸ் காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் தீட்டான்னு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு dy பை dx கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு dy பை டி தீட்டா இதை அப்ளை பண்ணுறோம். ஏ சைன் தீட்டா டிவைட் பை இங்கே ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. இங்கே ஏவும் கேன்சல் பண்ண என்ன இருக்குது? சைன் தீட்டா டிவைட் பை 1 மைனஸ் காஸ் தீட்டா. இப்போ சைன் தீட்டாவை 2 சைன் எக்ஸ் இங்கே எழுதுவா, 2 சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2ன்னு எழுதிக்கலாம் ஃபார்முலா. அதே போல் 1 மைனஸ் காஸ் தீட்டாவை 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2ன்னு எழுதலாம். இந்த 2 கேன்சல் ஆகும், சைன் தீட்டா கேன்சல் ஆகும், நம்ம ஃபைனலாக காட் தீட்டா பை 2ன்னு கிடைக்கும். இது dy பை dx. அடுத்து என்ன கேட்குறோம்? டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் கேட்குறாங்க. இது எப்படி எழுதலாம்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் dy பை dx. ஓகே, இந்த டி பை டிஎக்ஸ் ஆஃப் dy பை dxோட வேல்யூ காட் தீட்டா பை 2. ஸோ இப்போ காட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா பை 2 கிடைக்கும். ஆனால் இங்கே நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அதனால் இந்த தீட்டா பை 2வை மறுபடியும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போது மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா பை 2 இன்ட்டு இந்த 1 பை 2 வெளியே எடுத்தோம் அப்படின்னா டி தீட்டா பை டிஎக்ஸ். ஓகேவா? ஏற்கனவே நமக்கு dx பை டி தீட்டாவோட வேல்யூ தெரியுமா? இதனோட ரெசிப்ரோக்கல் தான் நமக்கு இப்போ வேணும். அப்போ இது அப்படியே வந்து 1 டிவைட் பை அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா பை 2 இன்ட்டு 1 பை 2 இன்ட்டு 1 டிவைட் பை ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. இங்கே 1 பை 2a மைனஸ் 1 பை 2a டினாமினேட்டில் இருக்கிறது தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டும் தனியாக எடுத்துட்டோம். மைனஸ் வெளியே எடுத்துட்டோம். கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா பை 2 இருக்குது. இந்த 1 டிவைட் பை 1 மைனஸ் காஸ் தீட்டா பை 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2ன்னு எழுதலாமா? இப்போ மைனஸ் 1 டிவைட் பை இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, அதை 4ன்னு எழுதிக்கலாம். 4a கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா பை 2 டிவைட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 மைனஸ் 1 பை 4a. ஒன்று கொசிக்கனை கீழே கொண்டு வந்துடலாம், இல்லை சைனை மேலே கொண்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ சைனை மேலே போச்சுன்னா கொசிக்கன் ஸ்கொயர், ஏற்கனவே ஒரு கொசிக்கன் ஸ்கொயர் இருக்குது, சைனு வந்து மேலே போச்சுன்னா கொசிக்கன் ஸ்கொயர் ஆகிடும். அப்போ கொசிக்கன் பவர் 4 தீட்டா பை 2 தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை 4a கொசிக்கன் பவர் 4 தீட்டா பை 2. ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 27 பார்க்கலாம். A spherical ball of ice melts in such a way that the rate at which its volume decreases at any instant is directly proportional to its surface area. Prove that the radius of ice ball decreases at a constant rate. அதாவது dr by dt வந்து ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் ரேட்டில் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள். A spherical ball of ice melts in such a way that the rate at which its volume decreases. ரேட்டுன்னு கொடுத்துருக்காங்க, வால்யூம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம dv by dt அப்படின்னு எழுதணும். அடுத்து at any instant is directly proportional to its surface area. சர்ஃபேஸ் ஏரியா என்னென்னு எடுக்கலாம்? கேபிட்டல் எஸ்ன்னு எடுத்துக்கலாமா? இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஈக்குவேஷனாக மாற்றணும் அப்படின்னா dv by dt is equal to k into sன்னு கிடைக்குமா? ஓகேவா? ஆனால் டிக்ரீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே ஒரு மைனஸ் சைன் போடணும்.
புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நம்ம dv/dt கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ வால்யூம் ஃபார்முலா என்ன? இது என்ன ஷேப்பில் இருக்குது? ஸ்பெரிக்கல் பால். ஸோ ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா 4/3 πr3. 4/3 πr3. இப்போ dv/dt கண்டுபிடிக்கலாமா? 4/3 பை, அதுவும் கான்ஸ்டன்ட், r3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3r² இன்ட்டு dr/dt. ஓகே, 3 கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ 4 πr² இன்ட்டு dr/dt ஈக்குவல் டு dv/dt. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாமா? இங்கே மைனஸ் வரணும். ஸோ dv/dt கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 πr² இன்ட்டு dr/dt இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ks. இப்போ நமக்கு dr/dt தான் வேணும். இப்போ dr/dt இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ks ஹோல் டிவைடட் பை 4 πr². இப்போ s மைனஸ் k டிவைடட் பை 4 πr². இப்போ எஸ்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். எஸ் சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஃபார்முலா? ஸ்பியருக்கான சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 4 πr². இப்போ இந்த 4 πr² கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக என்ன வரும்? மைனஸ் கே. dr/dt இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே. இங்கே என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க? ப்ரூவ் தட் த ரேடியஸ் ஆஃப் ஐஸ் பால் டிக்ரீசஸ் மைனஸ் சைன் வரணும், வந்துடுச்சு. அட் கான்ஸ்டன்ட் ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ வரணும், வந்துடுச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸ்கெச் த கிராஃப் y இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் x+1 எவால்வேட். இதனுடைய வேல்யூவும் கண்டுபிடிக்கணும், இன்டெகிரேட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு கிராஃப் பாருங்கள். நான் இங்கேயே போடுறேன் பாருங்கள். இந்த x+1 எங்கே 0 வரும்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். எக்ஸுக்கு -1ன்ற இடத்துல 0 வரும். ஸோ -1 நான் இங்கே எடுத்துக்கிறேன். இது 1, இது 2, இது 3, இது 4, அப்படி போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ -1 இந்த இடத்துல நமக்கு 0 வருது. இப்போ 1 அப்ளை பண்ணோம்னா எக்ஸுக்கு 0லேருந்து போடுவா. எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணோம்னா ஒயோட வேல்யூ 1 இங்கே. ஸோ இதை வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன். 1, 2, 3 அப்படியே போயிட்டு இருக்கும். இங்கே -1, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு. அதே போல் எக்ஸுக்கு வந்து 1ன்னு அப்ளை பண்ணால் ஒய்க்கு 2, இங்கே ஒரு பாயிண்ட்டு. எக்ஸுக்கு 2ன்னு அப்ளை பண்ணால் ஒய்க்கு 3 வரும், இங்கே ஒரு பாயிண்ட்டு. அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இதெல்லாம் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குதா? இதுவே நெகட்டிவில் வருதுன்னா என்ன பாருங்கள், எக்ஸுக்கு -2ன்னு எடுத்துங்க. எக்ஸுக்கு -2 எடுத்தோம்னா ஒயோட வேல்யூ +1 தான் வரும், இங்கே வரும். எக்ஸுக்கு -3ன்னு எடுத்தோம்னாலும் ஒயோட வேல்யூ +2 தான் வரும். நமக்கு டயக்ராம் இப்படி வரும். ஓகேவா? சரி, இதுதான் ரஃப் ஸ்கெட்சு. இங்கே எவால்வேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே 2லேருந்து -4 வரைக்குமா இந்த லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இது -3, இது -4. ஸோ இப்போ இந்த ஏரியாவை நம்ம எவாலுவேட் பண்ணணும். நல்லா பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கிற ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் -4 to 2 மாடுலஸ் ஆஃப் x+1 into dx இஸ் ஈக்குவல் டு, இப்போது நமக்கு எந்த இடத்துல இது மைனஸில் வருதுன்னு பார்த்தோம்னா -4லேருந்து -1 வரைக்கும் இந்த லிமிட்டில் நமக்கு இது மைனஸில் வருது. அதனால் ஃபஸ்ட்டு மைனஸ் போட்டுக்கிறோம். -4 to -1 x+1 into dx. இந்த மாடுலஸை நம்ம ரெண்டாக பிரிக்கணும். எங்கே பாசிட்டிவ் வரும், எங்கே நெகட்டிவ் வரும்னு பிரிக்கணும். ஸோ இப்போ இந்த லிமிட்டில் நமக்கு நெகட்டிவில் வரும், அதனால் இங்கே மைனஸ் சைன் போடுறோம். அடுத்து இந்த -1லேருந்து +2 வரைக்கும் நமக்கு பாசிட்டிவில் வரும், அதனால் ப்ளஸ் சைன் அப்படியே போட்டுக்கிட்டு -1 to +2 x+1 into dxன்னு எழுதிக்கிறோம். இப்போது இதை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு ஃபைனல் ஆன்சர். x இன்டெகிரேட் பண்ணால் x²/2 ப்ளஸ் 1 இன்டெகிரேட் பண்ணால் x, லிமிட் -4 to 1 -1 ப்ளஸ், நான் வேறு கலரில் எழுதிக்கிறேன்,
இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ், லிமிட் வந்து -1 to 2. ஃபஸ்ட்டு இதுக்கு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாமா? என்ன ஆகுது பாருங்கள், மைனஸ் ஆஃப் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம்னா 1/2 மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், +1. அடுத்து அப்பர் லிமிட் மட்டும் தான் அப்ளை பண்ணுறோம். ஓகே, -1 தான். அடுத்து மைனஸ் ஆஃப், இப்போ லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறோம், 16/2 -4. ஓகே, ப்ளஸ் இப்போ இங்கே அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம்னா 4/2 + 2 மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணோம்னா 1/2 -1. இப்போ -1/2 மைனஸ் ஆஃப், இது வந்து 8 ஆகுமா, 8 - 4 4 ப்ளஸ் இது 2 ஆகுமா, 2 + 2 4 மைனஸ் ஆஃப், இது -1/2 ஆகும். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், +1/2. ஃபைனல் ஆன்சர், இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 1/2 + 4 ப்ளஸ் அகைன் 4 + 1/2. இந்த 1/2 ஆட் பண்ணால் 1, 4 + 4 8. ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் 9. இங்கே ஏரியா கேட்டிருக்கிறதுனால ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா, இதுக்கு ரஃப் ஸ்கெட்ச் இது. ஃபைனல் ஆன்சர் 9 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ அடுத்து யூஸிங் இன்டகிரேஷன் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டயக்ராம் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிக்கலாம். x² - 4y = 0. x² - 4y ≤ 0 and y - x ≤ 0. x² - 4y ≤ 0. அதை ஃபஸ்ட் அதுக்கு ஒரு டேபிள் வரைஞ்சிக்கலாமா? அந்த ஈக்குவேஷனை x² = 4y எழுதிக்கலாம். அப்போ ஒய்யோட வேல்யூ x² / 4. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்ன அப்ளை பண்ணலாம்? 0 அப்ளை பண்ணலாம், 2 அப்ளை பண்ணலாம், 4 அப்ளை பண்ணலாம். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். 2 அப்ளை பண்ணால் 1 கிடைக்கும், 4 அப்ளை பண்ணால் 4 கிடைக்கும். இதுவே எக்ஸுக்கு நெகட்டிவில் அப்ளை பண்ணாலும் நமக்கு இதே வேல்யூ தான் வரும். பாருங்கள், இங்கே வந்து எக்ஸ் 1 2 3 4, இங்கே -1 -2 -3 -4. ஸோ இப்போ இது 0, 0. ஸோ 0, 0 இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, 2, 1 இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, 4, 2 இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இதே போல் நெகட்டிவ்லேயும் வரும். 2, -2, 1. அடுத்து 4, -4, 2. இங்கே 1, இங்கே சரி, இங்கே 1, இங்கே 4 வரணுமா? ஓகே, நான் பாயிண்ட்டு தப்பாக மார்க் பண்ணிட்டேன். 4, 4 1 2 3 4 மேலே வந்திருக்கணும், இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு லைனு, இது வந்து y = x. அப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனாக வரும் பாசிட்டிவில். ஓகேவா? இப்போ இட்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்றதுனால நமக்கு இந்த ஏரியா கிடைக்கும். ஓகே, இந்த ஏரியாவோட இதனுடைய ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா? இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் என்னன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து 0, 0. இந்த பாயிண்ட் என்ன? இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு. இந்த ஈக்குவேஷன் வந்து x² = 4y. இந்த ஈக்குவேஷன் வந்து y = x. இந்த ஒய்யோட வேல்யூ எத்தனை வந்து இங்கே அப்ளை பண்ணால் x² = 4x, x² - 4x = 0. x காமனாக வெளியே எடுத்தால் x - 4 = 0. அப்போ எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கலாம், எக்ஸோட வேல்யூ 4ஆகவும் இருக்கலாம். ஓகேவா? இங்கே 0 ஏற்கனவே வந்துருச்சு. அப்போது இந்த 4 இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ 4.
இங்கே எக்ஸோட வேல்யூ 4 இருந்ததுன்னா ஒயோட வேல்யூ என்ன இருக்கும் 4 தான். ஓகேவா, இங்கே 4 அப்ளை பண்ணாலும் நமக்கு 4 தான் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு 4 அப்ளை பண்ணாலும் நமக்கு 4 தான் கிடைக்கும். அப்போ இந்த பாயிண்ட் வந்து 4,4. ஓகே, இப்போ இன்டகிரேட் பண்ணலாம். ஏரியா ஈக்குவல் டு இன்டகிரல், நம்ம இந்த எக்ஸ் லிமிட் எடுத்துக்கிறோம், 0லேருந்து 4 வரைக்கும் எடுக்கிறோம். அப்போது லிமிட் 0 to 4. ஃபஸ்ட் இந்த ஒய் லைனை வச்சு அதுக்கப்புறம் இந்த பேரபலோட கட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு இந்த பர்டிகுலர் ஏரியா கிடச்சிடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த ஸ்ட்ரெயிட் லைனை எடுக்கிறோம். ஓகேவா, ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் என்ன, y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ எக்ஸ் டிஎக்ஸ். ஏன் இங்கே எக்ஸ் எடுக்கிறோம், எக்ஸோட லிமிட் எடுத்ததுனால இங்கே எக்ஸில் வர மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகேவா, அடுத்து மைனஸ் இன்டகிரல் 0 to 4 ஒயோட வேல்யூ x²/4 இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இன்டகிரேட் பண்ணுங்கள். இது இன்டகிரேட் பண்ணால் x²/2 லிமிட் 0 to 4 மைனஸ் x³/12 லிமிட் 0 to 4. இதுக்கு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறேன். 16/2 மைனஸ் லோயர் லிமிட் 0, அது அப்படியே விட்டுடலாம். மைனஸ் ஆஃப் இங்கே அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம்னா 64/12 மைனஸ் லோயர் லிமிட் 0. ஸோ இப்போ 8 மைனஸ் 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸா 124 6 16/3. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 24 மைனஸ் 16/3 ஈக்குவல் டு 8/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். அடுத்து கொஷின் நம்பர் 29. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாயிண்ட் 2,-1,3 ஃப்ரம் த லைன் டு, ஒரு லைன் கொடுத்துட்டு மெஷர்டு பேரலல் டு z ஆக்சிஸ். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், z ஆக்சிஸ். அவங்க ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இந்த லைன் வந்து இப்படி எடுத்துக்குவா. ஓகே, ஸோ இதுதான் அந்த லைன் ஆர் வெக்டர். அடுத்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 2,-1,3. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஜென்ரலாக ஒரு லைனுக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்னால் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இதுக்கு என்ன ஃபார்முலா, ax1 + by1 + c divided by modulus of a square plus b square. Root of a square plus b square modulus. ஓகே, ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா மெஷர்டு parallel to z axis. இந்த z ஆக்சிஸ்க்கு பேரலாக நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி மெஷர் பண்ணணுமா. ஓகேவா, சரி, இப்படி மெஷர் பண்ணும்போது இங்கே ஒரு பாயிண்ட், இந்த இடத்துல நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குமா, அப்படியே இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணால் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அப்போ இந்த பாயிண்ட் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, சரி, ஃபஸ்ட்டு எனி பாயிண்ட் ஆன் த லைன், கிவன் லைன், நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். இந்த கொஷினுக்கு எனி பாயிண்ட் ஆன் இந்த கிவன் லைன் எடுத்து எழுதிக்குங்க. ஓகேவா, இந்த லைன் அப்படியே எடுத்து எழுதிக்குங்க. அடுத்து அந்த பாயிண்ட் எப்படி இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஐயோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதணும். என்ன வருது, 2 + 3μ, அடுத்து ஜேவோட கோஎஃபிஷியன்ஸ் -1 + 6μ, -1 + 6μ, கேவோட கோஎஃபிஷியன்ட் 2 + 2μ, 2 + 2μ. ஓகேவா, சரி, அடுத்து இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, இந்த பாயிண்ட்டு அப்படியே இந்த z ஆக்சிஸில் மூவ் பண்ணிக்கிட்டே போனோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது மேலே போகுதுன்னு வச்சுங்களேன், 2,-1,4, 2,-1,5 இப்படியே போயிட்டே இருந்து ஒரு பாயிண்டில் இங்கே இந்த லைன் மேலே டச் ஆகும். ஓகேவா, அப்போது எனி பாயிண்ட் இஸ் parallel to z ஆக்சிஸ். இந்த பாயிண்ட்டு parallel to z ஆக்சிஸ்
இருக்கிற மாதிரி நம்ம அதை ரீரைட் பண்ணிக்கலாம், மறுபடியும் மாற்றி எழுதிக்கலாம். புரியுதுங்களா? எனி பாயிண்ட் ஆன் த லைன் 2, -1, 2 parallel to z-axis and the line passing through இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற இந்த லைன், இந்த டாட்டட் லைன் இருக்குல்ல, அந்த டாட்டட் லைனில் இருக்கிற எனி பாயிண்ட் நம்ம எப்படி எடுக்கலாம்? parallel to z-axisன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 2, -1, lambda. ஸோ parallel to z-axisனால் ஜட்டில் மட்டும் ஒரு கான்ஸ்டன்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போது இந்த பாயிண்ட்டும் ஈக்குவல். ஏன்? இப்போ இந்த லைனில் இருக்கிற பாயிண்ட்டை இந்த பாயிண்ட் போய் டச் ஆகும். ஓகேவா? அப்போ ரெண்டு ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். 2 + 3μ, -1 + 6μ, 2 + 2μ = 2, -1, lambda. இப்போது இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிக்கலாமா? இதுவும் ஈக்குவல். இதுலேருந்து மியூ கண்டுபிடிக்கலாம். 3μ = 0ன்னு கிடைக்குது. அப்போ மியூவோட வேல்யூ 0. ஸோ மியூவோட வேல்யூ இங்கே 0ன்னு அப்ளை பண்ணால் லாம்டாவோட வேல்யூ என்ன ஆகும்? 2ன்னு கிடைக்கும். அப்போது நல்லா பாருங்கம்மா, இப்போ நமக்கு இது வந்து 2, -1, என்ன வந்து 2 வந்து தான் 2ன்னு கிடச்சிருக்கு. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? 2, -1, 3. புரியுதா? இந்த பாயிண்ட்டு 2, -1, 2. கொஷினில் கொடுத்துருக்க பாயிண்ட்டு 2, -1, 3. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகே, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? √(x2 - x1) + y2 - y1) + z2 - z1). ஆனால் இந்த இடத்துல அந்த ஃபார்முலா இல்லாமல் டைரெக்டாகவே சொல்லலாம். எப்படி? இங்கே பாருங்கள், இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன? இது ரெண்டுமே சேம் தான், 2, 2 தான். அப்போ இது 2 - 2 0 ஆகிடும். இது -1, -1 இதுவும் 0 ஆகிடும். அப்போ 3 - 2 1. அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 1. நீங்கள் ஃபார்முலா போட்டாலும் சரி, அப்படியே டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், இந்த ரெண்டு பாயிண்ட் எழுதி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் இஸ் 1ன்னு எழுதினாலும் சரி. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன். ஒரு லைன் கொடுத்துட்டு அண்ட் த லைன் த்ரூ 2, -1, 1 parallel to z-axis. ஓகே, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஃபஸ்ட்டு கிவன் லைன்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கலாம். இதுலேருந்து ஒரு பாயிண்ட், எனி பாயிண்ட் ஆன் லைன் ஆர் வெக்டார் = 3i cap + k cap + μ × i cap + j cap + k cap. எனி பாயிண்ட் என்ன ஃபார்முலா, என்ன கண்டிஷனு? ஐக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ஸ் எடுத்துக்கணும். அடுத்து ஜே இங்கே இல்லை, இங்கே மட்டும் 1 இருக்குது, 1 × μ. அடுத்து கே இங்கே 1, இங்கே 1 × μ 1 + μ. ஓகேவா? அடுத்து அந்த லைன் பாசிங் த்ரூ பாயிண்ட் அண்ட் parallel to z-axis. ஒரு லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். லைன் பாசிங் த்ரூ 2, -1, 1 and parallel to z-axis is given by r vector = formula என்ன? r vector = a plus lambda b vector. ஏன்றது பாயிண்ட்டு. அப்போ 2i - j + k + lambda into b வெக்டார்ன்றது parallel to z-axisன்னு கொடுத்துருக்காங்க. z-axis அப்படின்ற போது அதில் எக்ஸோட வேல்யூ 0 இருக்கும், ஒய்யோட வேல்யூ 0 இருக்கும், ஜட்டில் மட்டும் எதனா ஒரு வேல்யூ இருக்கும். ஓகேவா? நம்ம கே அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆக்சுவலாக 1ன்னு எடுப்போம். 1 × k, k.
இப்போ எனி பாயிண்ட் 2, -1 கேல மட்டும்தான் வேல்யூ இருக்குது 1 into lambda. ஸோ இப்போ 1 + lambda. புரியுதா? இந்த லைனில் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம், இந்த லைன்லேயும் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம். டயக்ராம் போட்டு செக் பண்ணோம் அப்படின்னா, பார்க்கணும் அப்படின்னா இப்படி இருக்குது. சாரி 3Dயா? இப்படி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லைனு அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த பாயிண்ட் வந்து z ஆக்சிஸ் பேரலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த z ஆக்சிஸ் பேரலாம் நம்ம வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். இப்படி வரையும்போது 2 பாயிண்ட்டும் வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த இடத்துல இன்டர்செக்ஷன் பாயிண்ட் 2 ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அப்போது இந்த பாயிண்ட்டும் ஈக்குவல். இதை கம்பேர் பண்ணால் இந்த மாதிரி போடணும். நான் அப்படியே ஷார்ட்டாக போட்டுக்கிறேன். இது இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். நான் ஷார்ட்டாக அப்படியே μ = -1. இந்த காம்பனண்ட் மட்டும் ஈக்குவலாக வச்சுக்கிட்டு -1ன்னு எடுத்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ -1 அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 3 - 1 2. அடுத்து -1. அடுத்து -1 அப்ளை பண்ணால் 0. இதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓகேவா? கொஷினில் வேறு எதனா கேட்டிருக்காங்களா? அந்த லைன் த்ரூ ஓகே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஹவ் ஃபார் இஸ் த பாயிண்ட் ஃப்ரம் z ஆக்சிஸ்? இந்த பாயிண்ட்டு z ஆக்சிஸ்லேருந்து இந்த பாயிண்ட்டு z ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ z ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஃபஸ்ட் நம்ம கோஆர்டினேட் பிளேன் எடுத்துக்கலாம். x ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சிங்களேன். y-ஓட வேல்யூ 0 ஆகிடும். ஓகேவா? எக்ஸில் மட்டும் நமக்கு காம்பனன்ட் கிடைக்கும். புரியுதாம்மா? ஸோ ஜட்டில் வந்து எக்ஸில் வந்து 0 ஆகிடும். இப்போ என்ன கேட்குறாங்க? பாயிண்ட் ஆன் z ஆக்சிஸ் ஃப்ரம் z ஆக்சிஸ். ஓகே, z ஆக்சிஸ்லேருந்து இந்த பாயிண்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 2, -1, 0. இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டு z ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ z ஆக்சிஸ்லேருந்து இங்கே மெஷர் பண்ணால் z ஆக்சிஸில் நமக்கு 0, 0, lambda சம்திங் 1 அப்படின்னு இருக்கும். 2 - 0 whole square ப்ளஸ் -1 + 1 whole square. சரி, -1 + 0 whole square ப்ளஸ் 1. ஸோ √5 யூனிட்ஸ். இதுதான் ஃபைனல் ஆன்சர். அடுத்து 30th ஒன். சால்வ் கிராஃபிக்கலி மேக்ஸிமைஸ் z = 2x + y. ஓகே, x + y வந்து 1200. ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிக்கலாமா? x + y = 1200. நம்ம எப்படி எடுக்கலாம்? 300 எடுக்கிறேன். 300, 600, 900, 1200. இங்கே வந்து இங்கேயும் 300 எடுத்துக்கலாமா? 300, 600, 900, 1200. ஓகே, x + y = 1200. எக்ஸுக்கு 0வாக இருந்ததுன்னா ஒய்யோட வேல்யூ 1200. இங்கே ஒரு பாயிண்ட்டு. ஒய்க்கு 0வாக இருந்தால் எக்ஸோட வேல்யூ 1200. இங்கே ஒரு பாயிண்ட்டு. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இது வந்து x + y = 1200. இந்த லைனோட ஈக்குவேஷன். அடுத்து x + y = 600. ஸோ எக்ஸுக்கு 0வாக இருந்ததுன்னா ஒய்யோட வேல்யூ 600. ஒய்க்கு 0வாக இருந்ததுன்னா எக்ஸோட வேல்யூ 600. ஸோ இப்போ இந்த பக்கம் ஒரு லைனு. இது x + y = 600. அடுத்து x is less than or equal to y is less than or equal to x/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஒய்யோட வேல்யூ y is equal to x/2. எக்ஸுக்கு 0னா ஒய்க்கு 0. எக்ஸுக்கு 200 அப்படின்னா ஒய்க்கு 100. எக்ஸுக்கு 400 அப்படின்னா ஒய்க்கு 200. எக்ஸுக்கு 600 அப்படின்னா ஒய்க்கு 300. நமக்கு லைன் வந்து இப்படி கிடைக்குமா? ஓகே, இது y is equal to x/2. இப்போ நம்ம எந்த ரீஜியன் செக் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த லைன் வந்து லெஸ் தென் இருக்குது, அப்போது இங்கே வரும். அடுத்து இந்த லைனு, இந்த 600 லைன் வந்து கிரேட்டர் தென் இருக்குது, அப்போ மேலே போகும். அடுத்து y is equal to x/2ன்றது லெஸ் தென் இருக்குது, ஒய்யோட வேல்யூ சின்னதாக இருக்கணும். இப்போ இந்த ரெண்டு ஏரியா கிடைக்குது, இந்த ரெண்டு ஏரியாவில் நமக்கு எது வந்து ஒய்யோட வேல்யூ சின்னதாக இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், இங்கே 900, 300 இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், இது இந்த ஏரியாக்குள்ளே இருக்குது. எக்ஸோட வேல்யூ 900/2 எவ்வளோ வருது? 450 வருது. ஒய்யோட வேல்யூ 300 வருது. இந்த ரெண்டுத்தில் எது பெரிய வேல்யூ? 450 தான் பெருசு. நமக்கு இப்படி இருக்கா? அப்போது நமக்கு தேவையான ரீஜன் இது தான். இப்போது நமக்கு லிமிட்ஸ் கண்டுபிடிச்சி மேக்ஸிமைஸ் பார்த்துக்கலாம். இது வந்து க்ளோஸ்டு ரீஜன். அப்போது இந்த 4 பாயிண்ட் தெரிஞ்சால் மட்டும் போதும், நம்ம டேரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? y is equal to x/2ன்னு இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ x + y equal to 1200, x + x/2 equal to 1200, 3x is equal to 2400. இந்த 2 மல்டிப்ளை பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கிறேன், நீங்கள் பொறுமையாக போட்டுக்கோங்க. x is equal to 800. x 800னா ஒய்யோட வேல்யூ 400. இது இந்த பாயிண்ட்டு. அடுத்து இந்த பாயிண்ட்டு, இந்த 600 லைன் கூட x/2ன்னு அப்ளை பண்ணுறோம். x + x/2 equal to 600. அப்போது 3x is equal to 1200, x is equal to 400. அப்போ ஒய்யோட வேல்யூ 200. இப்போ இந்த பாயிண்ட்டு 400, 200. இப்போ ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்குங்க. பாயிண்ட்ஸ் z is equal to 2x + y மேக்ஸிமமாக மினிமமாக. இது வந்து பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன். இங்கே இருக்கிற பாயிண்ட் வந்து பாயிண்ட் பி, இது வந்து 600, 0. இங்கே இருக்கிற பாயிண்ட்டு பாயிண்ட் சின்னு எடுக்கிறேன். இது 1200, 0. இது பாயிண்ட் டி. இந்த 4 பாயிண்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். ஏ ஆஃப் 400, 200, பி ஆஃப் 600, 0, சி ஆஃப் 1200, 0, டி ஆஃப் 800, 400. ஸோ 400, 200 அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு 400, 800 ஆகும். ப்ளஸ் ஒய்க்கு 200, 1000 கிடைக்கும். ஸோ இதே போல் போட்டுகிட்டே வாங்க. நான் எதுக்கு மேக்ஸிமம் வருதோ அதை மட்டும் நான் போட்டுடுறேன். அந்த 1200 போடுங்க, 2400 வரும். 600 போட்டோம்னா 1200 தான் வரும். இங்கே 1000 தான் வருது, 1200 தான் வருது. இங்கே 800 போடும்போது 1600 + 400 வெறும் 2000 தான் வருது. அப்போ மேக்ஸிமம் வந்து 2400 at x is equal to 0. நான் ஆன்சர் மட்டும் எழுதுகிறேன், இந்த டேபிள் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் is equal to 2400 at x is equal to 1200, y is equal to 0. இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்து 31. ஸோ இதோட 3 மார்க்ஸ் முடியுது. 2 students, Mehal and Rashi, are seeking admission in a college. The probability that Mehal is selected is 0.4. ஸோ மேகல் வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். ஏவோட ப்ராபபிலிட்டி P of A equal to 0.4. And the probability of selection of exactly one of them is 0.5. Exactly one of themனா A செலக்ட் ஆகும்போது B செலக்ட் ஆகக்கூடாது, B டேஷ். அதே நேரத்தில் A செலக்ட் ஆகலைன்னா B செலக்ட் ஆகிருக்கணும், A டேஷ் B equal to 0.5. கொஷினில் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க பாருமா. Chances of selections of them is independent of each other. Independent அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Independent அப்படின்னா P of A intersection P of B is equal to P of A into P of B. ஓகேவா, அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். Find the chance of selection of Rashi. P of B என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே நமக்கு A டேஷ் இருக்கிறதுனால நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா P of A டேஷ் கண்டுபிடிச்சிக்கிறேன். 1 minus P of A என்ன ஆகும், 1 minus 0.4 equal to 0.6. சரி, இப்போ சம் போடலாம். இது வந்து கிவன், சரியா, இதிலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த P of A
intersection b dash p of a into p of b dash னு எழுதலாமா plus p of a dash into p of b னு எழுதிக்கலாமா equal to 0.5 p of a ஓட value 0.4 p of b dash 1 minus p of b அப்படின்னு எழுதிக்கலாம் plus p of a dash ஓட value 0.6 into p of b 0.4 multiply பண்ணிக்கலாமா 0.4 minus 0.4 p of b plus 0.6 p of b equal to 0.5 இந்த 0.6 minus 0.4 வந்து 0.2 p of b ன்னு கிடைக்கும் equal to 0.5 இந்த 0.4 இந்த பக்கம் வந்ததுன்னா 0.4 minus ஆகும் இப்போ 0.2 p of b is equal to 0.1 அப்போ p of b is equal to 0.1 by 0.2 equal to 1 by 2 equal to 0.5 ஸோ அப்போ p of b ஓட வேல்யூ 0.5 ஓகேவா அடுத்து find the chance of selection of Rasi also find the probability of selection of at least one of them னா total probability இருந்து no one is selected கண்டுபிடிக்கலாமா 1 minus probability of a dash intersection b dash 1 minus probability of a dash into probability of b dash 1 minus probability of a dash ஓட value 0.6 probability of b dash ஓட value b வந்து 0.5 அப்போ probability of b dash 1 minus 0.5 equal to 0.5 ஸோ இது 0.5 பாருங்க 1 minus 0.30 ஸோ ஃபைனல் ஆன்சர் 1 minus 0.30 0.770 ஓகேவா தேங்க்யூ ரிமைனிங் இருக்கிற 5 மார்க்ஸ் கேஸ் ஸ்டடியும் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ